News TV, enlightening the thirsty. அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரில், நன்றியின் பழியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோம் வாரில். நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரில், நன்றியின் பழியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோம் வாரில். நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலம் 3வது ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இன்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைக்கிற தேவன் காட்டுகிற வழியிலே நாம் வாழ்ந்து வாழ்வில் நிறைவடைய அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய அழைப்பு முதலில் கிறிஸ்துவராக அழைப்பு, மனிதனாக வாழ அழைப்பு, குடும்பத்தில் ஒரு தலைவனாக தலைவியாக பிள்ளையாக வாழுகிற அழைப்பு, சமூகத்தில் ஒரு பணியை நிறைவேற்றுகிற அழைப்பு, இதையெல்லாம் உணர்ந்து நமது அழைப்பை முழுமையாய் நிறைவேற்ற தேவையான அருளை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடருபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள்: திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிசெல்வி, திரு ஷபியர் காஸ்டின் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, சென்ட் ஜாக்வஸ் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சகாய மாதாவுக்கு நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜானோ, திருமதி தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு ஞான பிரகாசம் தூய்னை 60வது பிறந்தநாள் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் குழந்தைகளின் உடல் உள்ள நலனுக்காக, விக்டோரியா தூய்னே திதையாண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாக, குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களான திரு தங்கப்பிரகாசம் தூய்னே, திருமதி மேரி அந்துவான் ஓதி, திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி ஃபிலோமினா பிரபலநாதன் ஆன்மாக்களுக்காக, திருமதி பிரமிளா எவாரிஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், ஃபேதரிக் ஃபோலோரின் குணமடைய, தீய சக்திகள் விலகவும், ராணி பூரண சுகம் கிடைக்க, அருணுக்கு நல்ல வேலை அமையும், இதய ஆண்டவரின் அருளும் ஆசையும் பெறவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காக, லோயோன் சல்ஃபோன்ஸ் குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, உடல் நலம் பெறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் உடல் ஆன்ம நலனுக்காக, மகன் வீட்டு பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் சரியாக அமைய, ஜெரால்ட் ஆனந்த் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதய ஆண்டவருக்கு நன்றியாக, அந்தோணி அவர்கள் உடல்நலம் கிடைத்தமைக்கு நன்றியாக, தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, திரு தேவகுமார் குடும்பம் இதய ஆண்டவருக்கு நன்றி அறிதலாக,
பிராஸ்பர் ஜூலி இதய ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற. திருமதி மேரி மார்டின் இதய ஆண்டவருக்கு நன்றியாக. லூர்து தொலைக்காட்சிக்கு இன்று உபயம் செய்யும் திருமதி ஆக்னேஸ் ஃபிலோ இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் வில்லியனூர் மாதா கோவில் அருகில் இருக்கும் வீடு விரைவில் விற்கும்படியாகவும், மேலும் அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியறிதலாக, இருதயராஜ் ஜீவா நன்றியறிதலாக, இருதயராஜ் லில்லி நன்றியறிதலாக, சுரேஷ் திரவியம் சபீனா 11வது திருமண நாள் நன்றியாக, சுசேத் திரவியம் பிறந்த நாளில் நன்றியாக, அந்தோணிசாமி சகாய மேரி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக, மேலும் மரித்த மரி அந்த்வானேத், ரெமோ, அலங்கார மேரி, செல்வதாஸ், பிரகாஷ், ரெஜினா, வல்மி ராந்தார்க் 20வது நினைவு நாள் இவர்களது ஆண்மையை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். நம் ஞானஸ்தானத்தின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக.
உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரே மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரே மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் சொல்லும் செயலும் உமக்கு உகந்தனவாக அமைய எங்களுக்கு வழிகாட்டும். அன்பார்ந்தவும் திருமகனின் பெயரால் எங்கள் வாழ்வு நற்செயல்களால் நிரம்பி வழிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் யோனா அறிவித்த மனமாற்றத்தின் செய்தியை கேட்கின்ற நினைவே மக்கள் உடனடியாக மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்புகின்றனர். ஆண்டவரும் அவர்களை மன்னிக்கின்றார். நாம் ஆண்டவரிடம் திரும்பி வரும்போது அவரது பரிவுள்ளம் நம்மை தண்டிப்பது இல்லை, மாறாக அரவணைக்கின்றது என்று நினைவூட்டுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழிகளினின்று விலகினர். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, திருவாக்குகள் 1-5 மற்றும் 10. அந்நாட்களில் 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகரம். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார்.
தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 4. உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் மண்ணானேன் கைவன்மை காட்ட, நான் கல்லானேன் கலைத்திறன் காட்ட. நான் மண்ணானேன் உன் கைவன்மை காட்ட, நான் கல்லானேன் உன் கலைத்திறன் காட்ட. உன் மனம் போல் உருவாக்கும், உன் மனம் போல் உருவாக்கும். உன் கரத்தில் என்னை உவந்தளித்தேன், உவந்தளித்தேன், உவந்தளித்தேன். உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் புவானேன் புகழ் மனம் பரப்ப, நான் செய்யானேன் தாய் அன்பு காண. நான் புவானேன் உன் புகழ் மனம் பரப்ப, நான் செய்யானேன் உன் தாய் அன்பு காண. உன் கைகளில் கருவியானேன், உன் கைகளில் கருவியானேன். எதையும் தாங்கும் வரமருள்வாய், வரமருள்வாய், வரமருள்வாய். உந்தன் வழியே எந்தன் வாழ்வே, உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவரின் இரண்டாம் வருகை எந்நேரமும் நிகழலாம் என்று எதிர்நோக்கி இருந்த கொரிந்து நகர திருச்சபை அதற்கான தயார் நிலையை எப்போதும் பெற்றிருக்க வேண்டும். இருக்கின்ற குறுகிய காலத்தில் அதிக முயற்சிகள் வழியாக நம்மையே தயாரிக்க வேண்டும் என்ற அவசர அறைகூவலை விடுக்கின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். இந்த உலக அமைப்பு கடந்து போகக்கூடியது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை வசனங்கள் 29 முதல் 31 வரை. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே:
இனி உள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சி உறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக்கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த முதல் காலகட்டத்தில் உள்நாட்டு போர் எழுந்தது. எனவே தென் பகுதிக்கும் வட பகுதிக்கும் இடையே மோதல், தென் பகுதியில் புரட்சி ஏற்பட்டது. எனவே வட பகுதியில் இருந்தவர்கள் அரசுக்காக குரல் கொடுத்தவர்கள். அரசனுடைய படை இந்த புரட்சியாளர்களை அடக்குவதற்காக முயற்சி செய்தது. ஆனால் அவர்களால் முடியவில்லை.
எனவே ஒரு சில நாட்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மனம் உடைந்து இந்த வீரர்கள் பின்னடைகிறார்கள். இந்த சூழலிலே ஆப்ரஹாம் லிங்கன் மேக்லாலன் என்ற ஒரு தளபதியை அழைக்கிறார். அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர், ஆனால் சிறந்த திறமையாளர். அவர்தான் இந்த காவல்துறையினருக்கு கல்லூரியில் பயிற்சி அளித்தவர். போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் அவர் அதிபதியாக இருந்தவர். எனவே அவர் இந்த வீரர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடியவர் என்பது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு நன்றாக தெரியும். எனவே அவரை அழைத்து, நமது வீரர்கள் பின்னடைகிறார்கள், அவர்களை நீர்தான் உற்சாகப்படுத்த வேண்டும், ஏனெனில் நீர் அவர்களுக்கு பயிற்சி அளித்த பேராசிரியர். எனவே உடனடியாக சென்று வீரர்களை உற்சாகப்படுத்தும் என்று அனுப்பினார். ஆனால் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆலோசகர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேண்டாம், அந்த மனிதனை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அதையும் கடந்து இந்த மனிதனிடத்தில் திறமை இருக்கிறது என்று உணர்ந்து இவரை அங்கே அனுப்புகிறார். வெர்ஜீனியா மாநிலத்தில் அந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அங்கே சென்ற இவர் தன்னுடைய வீரர்களை எல்லாம் ஒன்று கூட்டினார். எடுத்த உடனே அவர் என்ன செய்தார், தன்னுடைய தலையில் இருந்த குலாவை தூக்கி உயரமாக போட்டு அதை பிடித்தார். எல்லாருக்கும் ஒரு அவருடைய இறுக்க நிலை, அந்த வீரர்களுடைய இறுக்க நிலை சற்று தளர்ந்து எல்லாரும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. வேடிக்கையாக இருந்ததால் எல்லாரும், இப்பொழுது நீங்களும் உங்களுடைய தலையில் அணிந்திருக்கிற கவசத்தை தூக்கி உயர எறிந்து பிடியுங்கள் என்று சொன்னார். அவ்வாறே அவர்களும் செய்தார்கள். கடைசியில் அவருடைய சோர்ந்து போன மனம், பின்னடையும் நிலை, போராட இயலாது என்ற நிலை, போதும், போரை நிறுத்துவோம், இனி நாம் ஏன் வீணாக போராட வேண்டும் என்ற அவநம்பிக்கை, இதெல்லாம் மாறி அவர்கள் மீண்டும் ஆர்வத்தோடு போராடத் தொடங்கினர், வெற்றி பெற்றனர். இந்த மேக்லாலன் செய்தது என்ன என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஆசிரியர் இவருடைய செயல்பாட்டை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நம் வாழ்க்கையில் அத்தியாவசியமானது என்னவென்றால், நம்மிடம் இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர தூண்டுதல் தர ஒருவர் தேவை. உன்னால் முடியும் என்று சொல்லி நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர வைத்து மும்முரமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு உதவக்கூடிய ஒரு நபர் தேவை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர் சீஃப் வாண்ட் இன் லைஃப் இஸ் somebody who can make us do what we can. நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தூண்டுதல் தரக்கூடிய ஒருவர் நம் வாழ்க்கைக்கு தேவை. எத்தனையோ பேரை பாருங்க, பல பணியை, தொழிலை தொடங்குவார்கள். தொழிலை தொடங்கும்போது ஆர்வத்தோட, துடிப்போட, உற்சாகத்தோட அந்த தொழிலை தொடங்குவாங்க. தொடக்க விழா ஆடம்பரமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு தோய்வு ஏற்படும். ஒரு கடையை தொடங்குகிறோம், ஒரு ஒர்க் ஷாப் தொடங்குகிறோம், ஒரு பெட்டி கடை தொடங்குகிறோம், ஏதோ ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம். ஆரம்பத்தில் ஆடம்பரம், உற்சாகம், எல்லாரையும் வரவழைத்து அந்த விழாவை ஆடம்பரமாக செய்கிறோம். ஆனால் ஒரு சில மாதங்களில் தோல்வி, நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம். அதனால் இதை விட்டுவிட்டு அடிமாட்டு விலைக்கு அந்த தொழிற்சாலையை
அந்த வியாபார இடத்த, அந்த வீட்டை விற்று போகிறவர்களை பார்க்கிறோம். ஏன் இப்படி நடக்குது? இதையே பாருங்க. இன்னும் சிலர் ஒரு தொழிலை தொடங்குவாங்க, அடுத்தது ஒரு 5 வருஷத்தில் அதை கொஞ்சம் விஸ்தீரணம் செய்வாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் பாருங்கள் வேறு ஒரு பெரிய தொழில். ஒரு 10-15 வருஷத்தில் இந்த நகரத்திலேயே அவர்கள்தான் இந்த குறிப்பிட்ட பொருளை வாங்கி விற்கிறவர்கள் பெரிய வியாபாரியாக மாறுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு வாழ்வில் சுணக்கம், தோல்வி, தயக்கம் ஏற்படும் போது அவரை உந்தி தள்ளி உற்சாகத்தை ஏற்படுத்த நண்பர்கள், உறவினர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். உன்னால் முடியும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஏராளமான திறமைகள் உண்டு. எனக்கு தெரியும், ஒரு ஆயர் குருவாக இருக்கும்போது அவரை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பினார்கள். அப்போது அவரால் அங்கே படிக்க முடியல. அவர் நல்ல அறிவாளி தான். ஆனால் எடுத்த உடனே 1 மாதம்தான் பிரெஞ்சு மொழி படித்தார். உடனே பெரிய தத்துவ பாடங்களை படிக்க அனுப்பினார். வகுப்புக்கு போக வேண்டியிருந்தது. பெரிய ஃபிலாசபி, ஏற்கனவே குருமடத்தில் தத்துவியல் படிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ படிக்க போகிற தத்துவியல் அது முனைவர் பட்டத்திற்கான தத்துவ பாடங்கள். அதை 1 மாதம் பிரெஞ்சு மொழியை படித்து விட்டு அங்கே வகுப்பறையில் போய் உட்கார்ந்தால் ஒன்றுமே புரியல. அதனால் அந்த குரு 1 மாதம் ரொம்ப சிரமப்பட்டார். அந்த நேரத்தில் அவருடைய ஆயர் அங்கே சென்றார், வெளிநாட்டு பயணமாக. அப்போ அவர் சொன்னார், ஆயரே என்னால் படிக்க முடியல, என்ன நீங்கள் மறைமாநிலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னார். அப்பொழுது இந்த ஆயர் சொன்னார், இல்லை இல்லை கவலைப்படாதீங்க, ஒரு 3 மாதத்தில் எல்லாம் உங்களுக்கு புரியும், சரியாக இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர் அங்கேயே உற்சாகப்படுத்தி தங்க வைத்து விட்டு வந்தார். அவர் சிரமப்பட்டு படித்தார், தத்துவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். இந்தியாவுக்கு வந்த பிறகு ஆயராக அவர் அருள் பொழிவு செய்யப்பட்டார். என்னால் முடியல, நான் வந்து விடுகிறேன், எனக்கு பிரெஞ்சு மொழியில் தத்துவத்தை படிக்க முடியல என்று இவர் சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் உன்னால் முடியும், நீ வெற்றி பெறுவாய், சிரமப்பட்டு படி என்று சொன்னார். முன்னெல்லாம் ஒரே 1 மாதம் ஃப்ரெஞ்சு சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? 1 வருஷம் ஃப்ரெஞ்சு கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் தியாலஜி, ஃபிலாசபி படிக்க அனுப்புகிறாங்க. அப்போது ஒரே மாதம்தான், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? மொழியே தெரியாது, அவ்வளவு சிரமம். அதனால் என்னால் முடியாது, நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். இன்று ஆயராக இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய ஆயர் கொடுத்த உற்சாகம், உன்னால் முடியும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இதில் மிகப்பெரிய உலக தலைவர்கள் பிறரிடத்தில் இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர்ந்து அதை அவர்கள் செயல்படுத்த உலக தலைவர்கள் திறமை பெற்றிருக்கிறார். யார் நல்ல தலைவர்? இந்த மேக்லெலான் எப்படி பின்னடைகிற படையினரை சந்தித்தார், உற்சாகமூட்டினார். எல்லாரும் மீண்டும் அவள் தோய்ந்து போய் இருந்த அவருடைய ஆர்வம் மீண்டும் உயிர் பெற்றது. ஆகவே அவர் வெற்றி பெற முடியுது. இதை போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை அறிந்து அந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்து அதை பயன்படுத்த நம்மை அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு பாருங்க, முதல் வாசகத்தில் கடவுள் யோனாவை அழைக்கிறார். யோனா, நினிவே நகருக்கு போய் அங்கே நற்செய்தி அறிவி, அந்த மக்கள் திருந்தட்டும், மனம் மாறட்டும் என்று கடவுள் அனுப்புகிறார். ஆனால் இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை என்றால், ஒரு காலத்தில் அந்த நாட்டு மக்கள் பாலஸ்தீன் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அதனால் நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் மனம் மாறக்கூடாது,
அவன் கெட்டு அழியட்டும் என்று யோனா இறைவாக்கினர் நினைத்தார். அதனால் அவர் நினிவேக்கு போகாமல் வேற ஊருக்கு கப்பல் ஏறி போனார். நடுவில் புயல் காற்று எழுந்து, அந்த புயல் காற்று காரணம் யார்? இவர்தான் என்று கண்டு சீட்டு போட்டு கண்டுபிடிச்சி இவரை தூக்கி கடலில் போட்டுறாங்க. ஒரு திமிங்கலம் அவரை விழுங்கி கொண்டு வந்து நினைவே நகரத்து கரையில் இறக்குது, கக்கியது. அதன் பிறகு வேற வழி இல்லாமல் யோனா நகரின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நற்செய்தி அறிவித்து கொண்டு போகிறார். அவர்கள் மனம் மாறுகிறார்கள். பாருங்க, கடவுள் சில நேரத்தில் நம்மை அழைக்கும் போது நாம் விருப்பம் இல்லாமல் மறுப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் கடவுள் அதை விடமாட்டார். ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கடவுள் சாதித்து காட்டுவார். எனவே மனிதர்கள் மறக்க மாட்டோம், ஆனால் கடவுள் மறப்பார், மன்னிப்பார். எனவே பாவம் செய்தவர்கள் அழிய வேண்டும் என்று விரும்பவில்லை, அவர் மனமாற வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். மனிதர் என்ன நினைக்கிறோம்? எங்களை அடிமைப்படுத்தியவங்க இவர்கள் அழியணும், இதை தான் யோனா நினைத்தார். அதை தான் நாமும் பல நேரத்தில் நினைக்கிறோம். அது தப்பு. இறைவனை போல மன்னிக்க வேண்டும். அடுத்ததா இறைவன் அழைத்த போது மறுப்பு, எதிர்ப்பு தெரிவித்தார் யோவான். வேற வழி இல்லை, அவரே அந்த கடற்கரையில் கொண்டு போய் அவரை இறக்க வைத்தார். அதன் பிறகு அவர் மனமாறி போதிக்கிறார். ஆகவே கடவுள் நம்மை அழைக்கிறார். பிறர் அழிந்து விடாமல் பிறர் வாழ்வு காண வேண்டும் என்று உழைக்க நம்மை அழைக்கிறார். நாம் மறுப்பு தெரிவிக்காமல் மனம் உவந்து கடவுளோடு ஒத்துழைக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை அழைக்கிறார். அந்த சீடர்களை அழைத்த போது அவர் அவளை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். 2 உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, யாரை அழைக்கிறார், இவர்கள் யாரென்று ஊரு பேரு, அவருடைய விலாசம், அவருடைய திறமை, ஆற்றல் இதெல்லாம் தெரியாமல் திடீரென்று இயேசு அழைக்கவில்லை. ஏனென்றால் இவர்களை இயேசு முன்னதாகவே அறிந்திருந்தார். ஏற்கனவே இந்த சீடர்களை பற்றிய அறிவு இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். முதலில் அந்திரேயா மற்றொரு சீடரோடு இயேசுவிடம் சென்று தங்கி இருந்தார். அதன் பிறகு அவர் பேதுருவை கூட்டிக் கொண்டு போய் இயேசுவிடம் அறிமுகப்படுத்துகிறார். ஏற்கனவே இயேசு அவர்களை அறிந்திருந்தார். இப்பொழுது அவர்களை மீன் பிடிக்கின்ற அந்த துறையிலே கண்டு அழைக்கிறார். ஆகவே ஏற்கனவே இவர்கள் யாரு, எப்பேற்பட்டவங்க, இவருடைய திறமை என்ன, இவருடைய பலவீனம் என்ன, சக்தி என்ன, எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அதனால்தான் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னார். அவர்கள் உடனே இயேசுவை பின்பற்றினார்கள். எனவே இயேசு திடீரென்று யாரையும் தெரியாமல் அறியாமல் தனக்கு பணியாற்ற அழைக்கவில்லை. There was the foreknowledge about the disciples. Jesus had foreknowledge of the disciples before he called them. அடுத்ததாக எத்தகையவர்களை அழைக்கிறார்? உழைக்கிறவர்களை அழைக்கிறார். சோம்பேறிகளை கடவுள் அழைக்கவில்லை. இங்கே பாருங்க, இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த அந்திரேயாவும் அவர் சகோதரனான சீமோனும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த மீன் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர்களை அழைக்கிறார். திண்ணையில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள அல்ல, 4 பேர் கூடி டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அவங்கள வாங்க என் பண்ணாலன்னு சொல்லல, பணிபுரிகிறவர்களை, industrious people. A disciple has to be industrious, கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும். அதனால் இந்த 2 பேரும் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது அழைக்கிறார். யோவானையும் யாகப்பரையும் மீன் பிடித்து விட்டு வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கின்ற போது அழைக்கிறார். லேவி என்ற மத்தேயு சுங்கத்துறையில் உட்கார்ந்து வரி வசூலித்து கொண்டிருக்கின்ற போது அழைக்கிறார். எனவே சீடராக இருக்க அழைக்கப்பட்டவர் கடுமையான உழைப்பாளியாய் இருக்க வேண்டும், சோம்பேறிகளை அல்ல.
வேலை இல்லாமல் சுற்றி திரிகிறவர்களை கடவுள் அழைக்கவில்லை. இது எல்லா அழைப்புக்கும் பொருத்தம். குருத்துவ அழைப்புக்கும், துறவர அழைப்புக்கும், பொதுநிலையரான திருமண வாழ்வுக்கும் கடுமையாய் உழைக்கிறவர்களைத்தான் கடவுள் அழைக்கிறார். எனவே கடுமையாய் உழைக்காதவர்கள் இந்த அழைப்பை ஏற்க முடியாது. கடுமையாக உழைக்காதவர் கல்யாணம் செய்ய முடியாது. எப்படி திருமணத்தை செய்து கொண்டு மனைவியை காப்பாற்ற முடியும், பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்? உழைக்காம சோம்பேறித்தனமாக இருந்தவங்க எப்படி இந்த அழைப்பை ஏற்க முடியும்? ஒரு வேலையும் இல்லைன்னா பொண்ணு கொடுப்பாங்களா? அதனால தான் கடுமையான உழைப்பாளிகளை கடவுள் அழைக்கிறார். இயேசுவை பொறுத்த மட்டில் இயேசுவிடத்தில் ஒரு ஆற்றல் இருந்தது, ஒரு இன்னர் டைனமிசம், ஒரு ஆற்றல். இயேசு ஒருவரை அழைக்கிறார் என்றால் யாருமே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் அத்தகைய ஒரு சக்தி இருந்தது. நெப்போலியன் இந்த நற்செய்தி பகுதியை பற்றி கூறுகிறார். எப்படி அந்த 4 பேரும் இயேசு அழைத்த உடனே பின்னால் போனாங்க அப்படின்றத பற்றி நெப்போலியன் போனபார்ட்டி பிரெஞ்சு நாட்டு தளபதி சொல்லுகிறார். பிரெஞ்சு நாட்டு தளபதி நெப்போலியன் அவர் எதை சொன்னாலும் யாரும் மறுக்க முடியாது, மறுப்பு சொல்லவே மாட்டார்கள். இதை செய் என்றால் உடனே செய்வாங்க. ஏன்? அதிகாரம் மட்டுமா? இல்லை. அவரே தன்னை பற்றி கூறுகிறார், the lighting of my eye, my voice, a word from me, then the sacred fire was kindled in their hearts. என்ன சொல்றாரு நெப்போலியன்? என்னுடைய கண் பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய குரல் கேட்கிறவர்கள் இதயத்தில் இருக்கிற நெருப்பை தூண்டிவிடும். அதனால் நான் சொன்னதை இது வரைக்கும் யாரும் சாக்கு போக்கு சொல்லி மறுத்தது கிடையாது, முடியாதுன்னு சொன்னது கிடையாது. நான் எதை சொன்னாலும் எல்லாரும் உடனடியாக செய்வார்கள். நம்மகிட்ட பாருங்க, நீங்கள் எதையாவது ஒரு உங்கள் பையனை பார்த்து இந்த பொருளை எடுறா, கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னா, அம்மா நான் படிக்கணுமா? படிக்க மாட்டான். நான் படிக்கணுமா? சாக்கு சொல்ல கற்றுக்கொண்டவர்கள் நாம். ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டில் எந்த விதமான சாக்கு போக்குக்கு இடமில்லை. அதனால் இந்த நெப்போலியன் சொல்கிறாரு, எனக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும்? நம்மிடம் இருக்கிறதெல்லாம் அவருடைய உடல் ரீதியான சக்தியை தூண்டி எழுப்ப அவர் உள்ளத்திற்கு நாம் தூண்டுதல் தருகிறோம், சைக்காலஜிக்கல் புஷ். ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டில் மனத அளவில் ஆற்றலை தருகிறார், ஆன்மீக சக்தியை உடையவர். எனவே அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவர் எதுவுமே தவறா சொன்னது செய்தது கிடையாது. அவர் வச்சிருக்கிற இந்த ஒரு தெய்வீக மனித ஆளுமை, அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாரும் செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. அதனால்தான் என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் வராங்க. நானும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஞானோபதேசம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, எல்லாம் இருங்கன்னு சொன்னேன். ஏதாவது மரியாதை இருக்கா? இல்லை. என்ன காரணம்? என்னுடைய பார்வை, என்னுடைய கண், என்னுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அழுத்தம், என்னுடைய செயலில் இருக்க கடுமை இல்லை. அதனால் அலட்சியமாக எதை சொன்னாலும் செய்யாமல், சாதாரண பிள்ளைங்க ஞானோபதேசம் இருக்குது எல்லாரும் வரணும் அப்படி சொன்னால் இருக்கிறாங்களா? இல்லை. இயேசு வரணுங்க. இயேசு வந்து நின்று அவர் சொன்னால் நடக்கும். ஆகவே இயேசுகிட்ட இருந்த ஒரு ஆளுமையை பாருங்க. அதனால்தான் என் பின்னே வாருங்கள். எவ்வளவு அழுத்தமான வார்த்தை, எவ்வளவு அர்த்தமான வார்த்தை, எவ்வளவு கூர்மையான வார்த்தை, அவருடைய உள்ளத்தை தூண்டி எழுப்பி இதயத்தை எரிக்கின்ற வார்த்தை. உடனே பணிந்தார்கள். அதுபோலதான் கடவுள் நம்மையும் அழைக்கிறார்.
இந்த திருப்பலிக்கு வருகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதயத்தில் தீ ஊட்டுகிறார். இந்த தீயை பெற்றுக்கொண்டு செல்லுகிற நாம் இந்த வாரம் முழுவதும் இந்த தெய்வீக தீயினால நமது குடும்ப பணிகளை, நமது அலுவல்களை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே என்னை பின் செல் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், என்னை பின் செல். அந்த வார்த்தையில் இருக்கிற அழுத்தத்தையும் தடிப்பையும் நாம் உணர்வோம். இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி இந்த வாரம் முழுவதும் இயேசுவின் விருப்பப்படி வாழ முற்படுவோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்த இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகளை, ஆற்றல்களை கொடுத்து தனிப்பட்ட கடமையை நிறைவேற்ற அழைக்கிறார். எனவே நமது திறமைகளை வளர்த்து கொண்டு நமக்கு கடவுள் கொடுத்த அழைப்பை, பணியை நிறைவேற்ற அருள் தர வேண்டுவோம். அழைத்தவரே இறைவா, இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று நகரெங்கும் உள்ளோருக்கு அறிவிக்க தங்களையே அர்ப்பணித்துள்ள எங்கள் அருட்பணியாளர்கள் யாவரும் தங்களை உணர்ந்து பிறருக்கும் நற்செய்தி அறிவித்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். நல்லவரே இறைவா, உமது பேரன்பையையும் இரக்கத்தையும் எம் நாட்டின் மீது காட்டி நல்லதே செய்திடும் நாடாக எம் நாடு துலங்கிடவும், வன்மையான குடியரசாக எம் நாடு விளங்கிடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். நேர்மை உள்ளவராம் இறைவா, உலக செல்வத்தை பயன்படுத்துவோராகிய நாங்கள் யாவரும் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர்கள் போல் இருக்கவும், இனி உள்ள காலம் குறுகியதே என்ற எண்ணத்தில் நேர்மை உள்ளவராய் வாழவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். கற்பிப்பவரே இறைவா, உம் வழியை எங்களுக்கு கற்பித்து உம் பாதைகளை நாங்கள் அறிய செய்து உமது உண்மை என்னும் நெறியில் நாங்கள் நடந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ளவரே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் தூயவர்களாய் வாழ அழைக்கப்பட்டுள்ளவர்கள் என்பதையும் உம் இரக்க பெருக்கத்தையும் உணர்ந்து மனம் திருந்தி நற்செய்தியை நம்பி வாழ்ந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். பேரன்புள்ளவரே இறைவா,
வலைகளை விட்டுவிட்டு உம்மை பின் சென்ற திருத்தூதர்களைப் போல் உம் மந்தையின் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உலக பாசங்களை விட்டுவிட்டு உம்மை பின்தொடர உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்த இறைவா, எங்களை அழைத்தவர் நீரே. அழைத்த நீர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு நீர் கொடுத்த பணியை நிறைவேற்ற இந்த திறமைகளை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவ வேண்டும் என்று தூய ஆவியையும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையும் நோக்கி மன்றாடி எங்கள் மன்றாட்டுகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். ஆமென். பாடலின் 3. கலைமானீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. கலைமானீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், இறைவா உன்னை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்தன் உணவானது, கலைமானீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கி நாடி வருகின்றது. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை ஏற்று புனிதப்படுத்தி எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு தாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களாய் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் எடுப்போர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் வேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களாய் அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம். திரு இதய ஆண்டவர் பக்தர்களாய் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரிடம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடல் எண் 2. எழுவீர் இறைவா, ஏழையின் உளமே, எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா, ஏழையின் உளமே, எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா, ஏழையின் உளமே.
ஏந்தி பாறை பிளந்தே வானம் அளித்த சீவிய சுனையே வா. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே. பேழையில் உறையும் ஏழையின் விருந்தே வேலையில் உதவும் தெய்வீக மருந்தே. பேழையில் உறையும் ஏழையின் விருந்தே வேலையில் உதவும் தெய்வீக மருந்தே. பனிமலை உருக்கும் பகலவன் போல பாவத்தை போக்கிடவா. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே. கவலை மிகுந்தே கண்ணீருகுந்தே கருணை முகிலே கைவிடலாமோ. கவலை மிகுந்தே கண்ணீருகுந்தே கருணை முகிலே கைவிடலாமோ. அன்பின் மூச்சு அருளின் உருவே இருளை அகற்றிடவா. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே எழிலே வாழ்வில் தருவீர் வளமே. எழுவீர் இறைவா ஏழையின் உளமே. கிறிஸ்துவின் ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, உமது வார்த்தை என்னும் ஒளியில் எங்களுக்கு நல்வழி காட்டினீர். உமது உணவால் எங்களுக்கு வாழ்வளித்தீர். இக்கொடைகளில் நாங்கள் எப்பொழுதும் பெருமை கொள்ளவும் அதற்கேற்ப வாழவும் என்றும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சிறு நேரம் அமரவும்.
திருமண அறிவிப்புகள். கும்பகோணம் மணத்தடல் பங்கை சார்ந்த சூசநாதன் பிரேமா ஆரோக்கியமரி இவருடைய மகன் ஜெகன் ஆரோக்கியதாஸுக்கும் நமது பங்கு. அந்தோணிமுத்து பிரான்ஸ்வா ஆரோக்கியமரி இவருடைய மகள் ஜெனிஃபா இருவருக்கும் திருமணமாக என்று மூன்றாவது அறிவிப்பு. துப்ராயப்பேட்டை தோதே சவுந்தரம் ஷாந்தோலின் இவருடைய மகன் தோதே பாரதிக்கும் நமது பங்கு. கிருபாகரன் காந்திமதி இவருடைய மகள் கீதா என்னும் அஞ்சலினுக்கும் திருமணமாக இன்று மூன்றாவது அறிவிப்பு. தஞ்சாவூர் புதுக்கோட்டை சார்ந்த ஸ்தனிஸ்லாஸ் ஆரோக்கிய ஹேமா ஸ்தனிஸ்லாஸ் இவருடைய மகன் ஆரோக்கிய ஆண்டனி அமல்ராஜ் தீபக்குக்கும் நமது பங்கு. ஜாம்பியர் என்னும் வசந்த் குமார் மரியதாசு ரோசலின் அன்ட்வானட் கிறிஸ்டினபெல்லா இவருடைய மகள் லூர்து மிரியம் மோனிஷா மரியதாசுக்கு திருமணமாக மூன்றாவது அறிவிப்பு. நமது பங்கு ஜஸ்டின் லூயிஸ் பெயாட்ரிஸ் மரியா ஆண்டோனட் ஜேபியா இவருடைய மகன் லூயிஸ் ஜீல் அவருக்கும். அரியாங்குப்பம் பங்கை சார்ந்த அந்தோணிசாமி சாயாமேரி இவருடைய மகள் வில்லியம் சோனாவுக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. உப்பளம் பங்கை சார்ந்த சபரிராஜு நாகையா மரி இசாபேல் இவருடைய மகன் ஜான் கிளோதுக்கும் நமது பங்கு. பெருமாள் ஜெயலட்சுமி இவருடைய மகள் விஜய சாந்தி என்னும் ஜான்சிக்கும் திருமணமாக இன்று இரண்டாவது அறிவிப்பு. பெங்களூர் HAL பங்கை சார்ந்த காணிக்கராஜ் அந்தோணியம்மா இவருடைய மகன் லூர்து சாமிக்கும் நமது பங்கு. வாண்டர்பேட் மரிய ஜான் சகாய மேரி இவர்களுடைய மகள் லீமா ரோசலினுக்கும் திருமணமாக இன்று இரண்டாவது அறிவிப்பு. முத்தியால்பேட்டை பங்கை சார்ந்த அம்ரோஸ் மேரி ஸ்டெலா இவருடைய மகன் சகாய ரமேஷ் ராஜாவுக்கும் நமது பங்கு. குப்பன் பத்மாவதி இவருடைய மகள் கவி பாரதி என்னும் ஜெசிகாவுக்கும் திருமணமாக இன்று இரண்டாவது அறிவிப்பு. துப்ராயப்பேட்டை ராவுல் அமுதா என்னும் லூர்துமரி இவருடைய மகன் அருண் டோம்னிக்குக்கும். இருப்புக்குறிச்சி பங்கை சார்ந்த அந்தோணிசாமி லூர்து மேரி இவர்களுடைய மகள் சவரி ஜூலி இருதயமேரிக்கும் திருமணமாக இன்று இரண்டாவது அறிவிப்பு. வாண்டர்பேட்டை சந்தானந்தன் கமலா என்னும் அமலோப்பம் இவருடைய மகன் கணேஷ் என்னும் விஜய்க்கும் இறுதியாண்டர் பங்கு. சேகர் சுந்தரி இவருடைய மகள் சிந்து என்னும் லீடியாவுக்கும் திருமணமாக முதல் அறிவிப்பு. நமது பங்கு பால் சத்யசீலன் ஹாரியட் ரோசலின் இவருடைய மகன் ஆரோக்கியமேரி ஆரோக்கியராஜ் சில்வனுக்கும். உப்ளம் பங்கை சார்ந்த துதோயா ஒனோர் இருதயநாதனுக்கும் துதாய் ஆன் யுலாலியாவுக்கும் யுலாலியா அவருடைய மகள் துதோயா கிளாமன்ஸ் மேரிக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. நமது பங்கு அமலதாஸ் மார்கரெட் மேர்லின் கீதா இவளுடைய மகன் பாஸ்கல் ஜோசப் கஃபோசா தீபக்குக்கும் நமது பங்கு. செல்வம் பானுமதி இவருடைய மகள் பிரிசில்லாவுக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி அளிக்க வேண்டியது தலையாய கடமை. நீங்கள் உலக கல்வியை புகட்டுவதில் ஆர்வமாய் இருக்கிறீர்கள், பாராட்டுகிறேன். உலக கல்வி வந்தால் பணம் வரும். அந்த பணத்தை எப்படி செலவு செய்கிறது, எப்படி வாழுறது என்று கற்றுக் கொடுப்பது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் பணத்தோடு இருந்தால் நம் வாழ்வு அழிவுக்குத்தான் போகும். அதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் மறைக்கல்வி வகுப்புக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். ஒரு படகு இருக்கிறது என்றால் அதில் 2 துடுப்பு இருக்கணும். 2 துடுப்பு இருந்தால் தான் படகு முன்னால் போகும். ஒன்றை மட்டும் வச்சு ஆட்டினா சுற்றி சுற்றி வரும். அதனால் உலக அறிவும் தேவை, ஞான அறிவும் தேவை.
மறைக்கல்வி வகுப்புக்கு உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைங்க. பிள்ளைங்களை கையோடு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. மறைக்கல்வி அத்தியாவசியமான. ஆகவே மறைக்கல்வி வகுப்புக்கு எல்லா பிள்ளைகளும் இங்கே இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, அதுக்கு கீழே எல்லா பிள்ளைகளும் இங்கே இருக்க வேண்டும். எனவே மறைக்கல்வியை புகட்டுவதில் ஆர்வம் காட்ட பெற்றோர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்துருங்க. ஆசிரியர்கள் வந்து உங்களை தங்களுடைய இடத்திற்கு அழைத்து செல்வார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரிரேமே, என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற திரிரேமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக்கடவது. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன்.